தமிழக பாஜகவை பொறுத்தவரை லோக்சபா தேர்தலில் சனியாக பணியாற்றவர்களை தற்பொழுது மீண்டும் வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலுக்கு பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டிருப்பது மீண்டும் சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக தமிழக பாஜகவின் மூத்த தலைவர்கள் பலரும் இது குறித்து அதிருப்திகளை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். கடந்த லோக்சபா தேர்தலில் பாஜக சார்பில் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு ஆதரவாக வேலை பார்க்காமல் அவர்களுக்கு எதிராகவே வேலை பார்த்த சம்பவங்கள் அரங்கேறியது குறிப்பிடத்தக்கது. திருமங்கலம் தொகுதியில் கட்சியின் வேட்பாளருக்கு எதிராகவே போஸ்டர் யுத்தமும் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. அதே போன்று கட்சி சார்பாக அனுப்பப்பட்ட அந்த பணத்தையும் முறைகேடாக அவர்கள் தங்களுடைய சொந்த நிதிக்காக பயன்படுத்தி கொண்டனர். பொறுப்பாக அது கட்சியின் கிளைமட்ட தொண்டர்களுக்கு சென்று சேரவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலுக்கு 234 தொகுதிகளுக்கும் தற்பொழுது பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு தொகுதிக்கு 3 பொறுப்பாளர் அதே போன்ற அமைப்பாளர், இணை அமைப்பாளர் என 3 பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் நியமிக்கப்பட்டக்கூடிய பொறுப்பாளர்களில் பலருமே கூட முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் என்ற குற்றச்சாட்டும் வைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த லோக்சபா தேர்தலின் பொழுது அப்போது தமிழக பாஜகவின் தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்களிடமே இது குறித்த குற்றச்சாட்டு அவர்கள் தரப்பில் வைக்கப்பட்டது. அதே போன்று அண்ணாமலை அவர்களும் இது குறித்த குற்றச்சாட்டை மத்திய தலைமையிடம் தெரிவித்திருந்தார். ஆனால் இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் தற்போது இருக்கக்கூடிய பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தனக்கு வேண்டப்பட்டவர்களுக்கும் தன்னுடைய ஆதரவாளர்களுக்கும் மீண்டும் அதே பொறுப்பை அளித்திருப்பது தமிழக பாஜகவில் உட்கட்சி பூசல் தற்பொழுது வெடித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. காங்கிரஸ் போன்று வெளிப்படையாக அவர்கள் பேசிக் கொள்ளவில்லை என்று சொன்னாலுமே கூட பாஜகவை பொறுத்தவரை தற்பொழுது மீண்டும் சலசலப்பு எட்டியிருக்கிறது. இதே பொறுப்பாளர்களை மீண்டும் நியமனம் செய்தால் வரக்கூடிய தேர்தலில் தமிழக பாஜக ஒரு சில தொகுதிகளில் எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியாது. உடனடியாக பொறுப்பாளர்களை மாற்ற வேண்டும் என்ற அவர்களுடைய கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. பொறுப்பாளர்கள் மாற்றப்படுவார்களா அல்லது இப்ப இருக்கக்கூடிய அதே பொறுப்பாளர்கள் அந்த பொறுப்புகளில் தொடர்ந்து செயல்படுவார்களா என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.